இந்த பிரேக்ஃபாஸ்ட் திரைப்படத்தை வந்து வழக்கமாக எல்லோரும் சொல்கிறது தான், ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வேலையை தொடர்ந்து பண்ணுறீங்க. இல்லைன்னா நான்லாம் இங்கே நின்றுக்க முடியாது. ஸோ அதை எனக்கு பண்ணுறதுக்கு நன்றி, இந்த படத்துக்கு பண்ண போகிறதுக்கும் நன்றி. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் திரைப்பட குழுவினருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ ஸ்பெஷல் விஷஸ் ஃபார் ராணவ். வாழ்த்துக்கள் ராணவ். ஸோ இன்னொரு ஹீரோ தமிழ் இண்டஸ்ட்ரியில். ஸோ நிறைய நல்ல கதைகள் கேட்டு நிறைய நல்ல படம் பண்ணணும், நிறைய நல்ல டீம் கூட. ஸோ ஐ மீன் பேக் ஸ்க்ரீனில் நிறைய தடவை நேரில் மீட் பண்ணும்போது டிஸ்கஸ் பண்ணுறது தான், புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. பொறுமையாக, ஒரு அவசரமும் இல்லை, எங்கேயுமே சினிமா எங்கேயும் ஓட போகிறதில்ல, சினிமாக்குள்ளார தான் நம்ம ஓட போகிறோம். அதனால் பொறுமையாக கதை கேட்டு நல்ல டீமோட இன்னும் நிறைய நல்ல படங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் யூ த பெஸ்ட். பிகாஸ் எனக்கு பர்சனலாக ராணவ் தெரியும். சினிமாவில் எல்லாருக்குமே இருக்கும்ல ஒரு பெரிய கனவு இருக்கும். அந்த கனவுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்ற ரூட்டே நம்மளுக்கு தெரியாது. பிகாஸ் நம்ம பார்க்குறது எல்லாமே சக்ஸஸ் ஆனவங்கள தான் முன்னாடி பார்த்துட்ருப்போம். எல்லா சக்ஸஸ்க்கும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களோட ரூட் இருக்கும். ஸோ நமக்கு என்ன ரூட் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அதை தேடி கண்டுபிடிக்கிற ஒரு தேடல் இருக்கும். ஸோ அதுக்குள்ளார தான் நிறைய வலி பெயின்லாம் இருக்கும். ஸோ இப்போ அந்த ஃபேஸில் ராணவ் இருக்கான். இந்த வலியையும் இந்த பெயினையும், ஐ மீன் நல்ல கதையை தேடணும், நல்ல படம் பண்ணணும் அப்படின்ற அந்த பெயின் இருக்குல்ல, அதை வந்து என்ஜாய் பண்ணு. இந்த ஜிம்முக்கு போனால் வலிக்கிறத என்ஜாய் பண்ணால் சூப்பராக உடம்பு வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் சினிமாவில் கிடைக்கிற வலி எல்லாத்தையுமே நல்லா என்ஜாய் பண்ண அப்படின்னா சினிமா திருப்பி தர சுகம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் தேடி கண்டுபிடிச்சி நல்ல படங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ விஷ் யூ தி பெஸ்ட். அண்ட் இந்த பிரேக்ஃபாஸ்ட் டீமுக்கு என்னோடய விஷஸ். ஜிவி சாருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். பிகாஸ் புதுசாக படம் பண்ணுற எல்லாருக்குமே அந்த படத்துக்கு ஏதாவது ஒரு அடையாளம் தேவைப்படும். ஜிவி சார் மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து புதுசாக வர்ற எல்லாருக்குமே வந்து ஐ மீன் புதுசு பழசு அப்படின்னு பார்க்காம படம் என்ன கதை என்ன அப்படின்னு கேட்டு பண்ணுற அந்த 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 மனசுக்கு ஜிவி சாருக்கு வந்து தேங்க்ஸ். இப்போ ஆக்சுவலாக கிளம்பிட்டார். இப்போ உட்காந்துருக்கும்போது என்கிட்ட சொன்னார், செம்மையாக ஒரு கதை கேட்டேன், இந்த படத்துக்கு வந்து நான் மியூசிக் போட்டால் நல்லாயிருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க என்ன அப்படின்னாரு. விச் இஸ் அது ஒரு பெரிய பிளெஸிங். அது என்ன மாதிரி பசங்களுக்கு வந்து அது வார்த்தையிலலாம் சொல்ல தெரியாது. ஒரு பெரிய தேங்க்ஸ் சார், ஜிவி சார். பிகாஸ் நிறைய தடவை எனக்கு தோணியிருக்கு ஜிவி சார் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவரையும் நான் அவர்கிட்ட அப்ரோச் பண்ணதே இல்லை. அதுக்கு வேறு எந்த காரணமும் இல்லை. என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்ற பயம் தான். அவரோட சம்பளத்தை கொடுத்து அவரை என்னால் அஃபோர்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்ற தயக்கம் தான் வந்து அவர்கிட்ட அப்ரோச் பண்ணாமல் நான் இருந்தது. பட் அதை வந்து அந்த ஒரு செகண்டில் உடச்சி விட்டு போயிட்டார் அந்த மனுஷன். ஸோ ஜிவி சாருக்கு இந்த நேரத்தில் தேங்க்ஸ். ஸோ இதை கண்டினியூஸாக அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறமேட்டும் பண்ணுவார் ஜிவி சார். ஸோ அதுக்கு வந்து என்னோட நன்றி. அண்ட் காந்தி கிருஷ்ணா சார். ஸோ செல்லமே படம் அண்ட் ஆனந்த தாண்டவம் இதெல்லாம் வந்து ஃபேவரட் மூவிஸ். ஐ மீன் எனி டைம் வாட்சபிள் மூவியில் இருக்கும் அதெல்லாம். ஸோ இப்போ ஒரு புது ஹீரோ கூட படம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் மொத்த க்ரூவுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். விஷ் யூ தி பெஸ்ட். அண்ட் ஒன்ஸ் அகெயின் April 24 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதான் பிரதர் சொன்ன மாதிரி ஓட்டு போட்டுட்டு நேராக போய் டிக்கெட்டை போட்டிருக்கேன். படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். தாமதத்துக்கு மாட்டிக்கணும் முதல்ல. அந்த ஷூட்டு டைம் லேட்டாக இருந்தாலும் அது அங்கேருந்து வரத்துக்கு டைம் ஆகிடுதுங்க. எனக்கு பெரிய மன்னிப்புங்க. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள், பெரிய மதிப்புக்குரிய வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. ராணுவ வந்து எனக்கு தம்பி, அப்படி உடன் பிறவா சகோதரன். தம்பி நான் கிளாஸில் தான் பார்த்துருக்கேன். 6 அடி 2 அங்குலம் அப்படி உயர்த்தாக பார்த்துருக்கு பிள்ளை. அவன் எப்போதும் விளையாட்டு கடை தான் இருப்பான். எது பேசுனா விளையாட தான் பேசுவான். அப்படியானா சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டாது சொன்னாலும். சீரியஸாக பேசணும், நான் சீரியஸாக பேசுவேன், அவன் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாது. நீ கொஞ்சமாக சீரியஸாக இருறா அப்படின்னு வச்சுக்கேன். அது சரி படிக்கலாம் அந்த ஒரு பண்ணிக்கலாம்னு சொல்கிறான்ல, அவனுக்கு பின்னாடி நிறைய ஓடிட்டே இருக்கும். அந்த மூளை சூப்பராக வேலை பார்த்துட்டே இருக்கும். அவன் வாழ்க்கையை தேடுறதுக்கு அவன் நிறைய உழைச்சிட்டே இருக்கான் இந்த பிள்ளை. அவனுக்கான ஒரு இடம் கண்டிப்பாக கிடைக்கும். அது மாட்டுக்கிறதே கிடையாது. அது எதில் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் தட்டுற கைத்தா. அதுதான் அவனுக்கு பாராட்டே தம்பிக்கு. நான் எப்போது சொல்லுவேன், பாராட்டு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த படம் ரொம்ப முக்கியம். எப்போதும் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணக்கூட சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, பாருங்கள் கண்டிப்பாக. காலை உணவு எப்படி நமக்கு உதவுதோ அதே மாதிரி காலை உணவு எப்போது நமக்கு தேவைப்படுதோ அதே மாதிரி தான் இது. ஒரு ஊட்டச்சத்து, ரொம்ப அழகான ஊட்டச்சத்து. சினிமா என்பது அப்படி தான் எங்களுக்கு எல்லாமே. இது ஊட்டச்சத்து. மேலே உட்காந்து ஐயா வந்து பார்க்கும்போது அவ்வளோ உண்மையாக இருக்குது, எளிமையாக இருக்கார். அவர் எழுந்து போன விதமே அப்படி தான் இருக்குது. எனக்கு ஏன் பொக்கை கொடுக்கணும் அப்படின்னா, இல்லை ஒரு ஆள் வந்து அது கொடுக்கணும்னு இருக்குல்ல, அந்த பெரிய மனசு இருக்குல்ல, அந்த படம் கண்டிப்பாக பெரிய மனசாக இருக்கும். எல்லாரையும் ரொம்ப அழகாக பார்த்துப்பார். அது மாற்றுக்கிறதே கிடையாது. பரத்தையா சொன்ன மாதிரி தான். அவர் சொன்னாங்கல்ல, எப்படி பார்த்து செல்லமே எப்படி பார்த்து நான் பார்த்து பயந்துருக்கேன் படத்தில். அந்த மிக்சிக்கு அவ்வளோ பேர் வேல்யூ இருக்கும் இப்போ தான் தெரியும் எனக்கு. அப்படியெல்லாம் ஒரு கொடூரமான மிக்சி நான் பார்த்ததே கிடையாது. நான் அந்த படத்தை பார்த்துலாம் அந்த இன்னும் இவ்வளோ கொடூரமாக இருக்கா நம்பி அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் அந்த நடிப்பை எப்படி உள்வாங்கி இருப்பாருன்னு தான். ரொம்ப இயல்பான ஒரு பிள்ளை அந்த பிள்ளைகிட்ட கோவரமாக கூட தெரியாது. ஆனால் இந்த பிள்ளை இப்படி தான் இருக்குமா அப்படின்னு. அதுதான் இயக்குனர் வேலை. எங்களோட தவறுகளை எல்லாத்தையும் மறைச்சிட்டு நல்லதை மட்டும் வெளியே காட்டுவாங்க. நாங்கள் எவ்வளோ தப்பு பண்ணியிருப்போம், அதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுருவாங்க. எதெல்லாம் நல்லா இருக்கோ அதை மட்டும் வெளியே காட்டி நாங்கள் ரொம்ப சூப்பராக தெரியும். நான் சூப்பராக தெரிஞ்சுக்கான காரணம் இயக்குனர்கள் தான். அப்படிப்பட்ட இயக்குனர்கள் எல்லாமே இருக்க சொல்ல எங்களுக்கு என்ன பயம், கவலையே கிடையாது. எல்லாத்தையும் சூப்பராக வந்துடுவான். நானும் சூப்பராக வந்துடுவான்.
அது மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த இளமைக்கு என்ன இருக்குமோ அது ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கணும். அதான் இளமையில் கல் முதுமையில் வெள்ளு சொல்லுவாங்க. அந்த எப்போதுமே இருக்கும் எல்லாருக்குமே. வாழ்க்கையில் வலி என்பது ரொம்ப முக்கியம். வலியில் வச்சுக்கலாம் நமக்கு பயம் போயிடும். வலி வர சொல்ல ஆட்டோமேட்டிக் தொட்டு பார்ப்போம், விரல் வலிக்குது என்னவா இருக்கும், டாக்டர் பார்க்கலாமா அப்படின்னு. கடவுள் எவ்வளோ பெரிய வருவாங்களேன், வலியை கொடுத்துட்டே இருக்காங்களே. அந்த வலி வரும்போது தான் அதோட அர்த்தம் தெரியும், அது புரியும். அந்த புரிதல் அதுக்காக தான் வலியை கொடுத்துருப்பான். ரியோ தம்பி சொன்ன மாதிரி தான் இந்த வலி இருக்குல்ல, வலி உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும், வெளியே சொல்லவே மாட்டோம். தொண்டை கீழே வச்சிருப்போம், தொண்டைக்கு மேலே ஒரே ஒரு மோல்டு மட்டும் தான் இருக்கும். சிரிச்ச முகத்தோடு இருப்போம். சாப்பிட்டியாடா, சாப்பிட்டே இருக்க மாட்டோம். சாப்பிட்டுணும். எல்லாத்தையும் மறைக்கிறது எது அப்படின்னா இந்த முகம் தான், இந்த மாஸ்க். சிரிச்ச முகத்தோடு வச்சுருப்போம் எல்லாத்தையுமே. அதை எடுத்துக்கிற விதம் இருக்கல, தொண்டைக்கீழே கஷ்டத்தை வச்சுக்கிட்டு தொண்டைக்கு மேலே எப்போ சந்தோஷம் வச்சுக்கணும். வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது எப்பாவது ஒரு வாட்டி வரும், இல்லை எப்போ வரும். துக்கம் எப்போ வரும். ரெண்டும் கலவையாக இருக்கும். ஒரு இரவுனா ஒரு பகல் இருக்கும், அப்படி தான் வாழ்க்கை. அதே மாதிரி தான் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும். அதை மாற்றுக்கிறதே கிடையாது. திருப்பி சொல்கிறேன், எப்போதும் வாட்டி சொல்லுவாங்க கைத்தட்டுங்க சொல்லிகிட்டே கூடாது. அதனால் இந்த டீமை பெருசாக பாராட்டுங்க. இந்த டீமுக்கு பெரிய வாழ்த்துக்கள், என் தங்கச்சிக்கு பெரிய வாழ்த்துக்கள். தங்கச்சி வேலைப்பாடு நடுவில் இதெல்லாம் வந்து என் தங்கச்சிக்கு நிறைய பேசுவேன். அவள் பேசும்போது அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். சொல்லுங்கள், இந்த உணர்வு இருக்குல்ல, இந்த உணர்வு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கூட இருக்க மக்கள் எல்லாரும் சூப்பராக இருக்கணும். எல்லாரும் சூப்பராக தான் நாமளும் சூப்பராகிடும். நான் மட்டும் வாழ்க்கையை ஜெயிச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. எல்லாரும் ஜெயிச்சு சூப்பராக சொல்ல நானும் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த பூவோட சேர்ந்து நாரும் மணக்கும். இந்த நார் இருந்தால் பூ இருக்கும், பூ இருந்தால் நார் இருக்காது. ரெண்டும் ஒன்று தானே. பூ கட்டத்தில் தான் நார் மணக்குது. அப்போ எதுக்கு வேல்யூ ஜாஸ்தி பார்த்து? ரெண்டும் வேணும். அதனால் எல்லா மக்களும் சிறப்பாக இருக்குது. என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். ராணுவ தம்பிக்கு பெரிய வாழ்த்துக்கள். தம்பி கூப்பிட்டு லேட்டாக வந்து சக்தி உனக்கும் பெரிய வாழ்த்துக்கள். அவன் தான் வெளியே பிடிச்சி கூப்பிட்டு வந்து உள்ள விட்டான். நான் அப்படியே ரொம்ப அழுக்காக இருக்கேன்டா வரலடா அப்படின்னு ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க உள்ள. சரி அப்படியே பரவாயில்லன்னு சொல்லிட்டு கூட்டு மேலே வந்துட்டேன். அதனால் ஆள் பாதி ஆடை பாதை என்பது இன்னைக்கு மட்டும் மறைச்சிருங்க. எனக்கு ஆடை என்பது மறந்துட்டு ஆளை மட்டும் நினச்சிட்டிங்க. அதனால் உங்கள் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். தம்பியை நிறைய வாழ்த்துங்க. இந்த கைத்தட்டல் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அதனால் எல்லாரையும் பாராட்டி வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க பல்லாண்டு. எல்லாருக்கும் வணக்கம். இப்போது நீங்கள் ஒரு சாங் ப்ளே பண்ணல, இந்த இதயம் துடிக்கிறது நூலிடையில்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லைன், அந்த லிரிக் மாதிரி தான் நான் இப்போ இருக்குது. என்னோடய இதயம் அப்படி துடிச்சிக்கிட்டே இருக்கிறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பேசுகிறதுன்னு தெரியல. இவ்வளோ நேரம் பிளான் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். ஆனால் என்ன சொல்கிறதுன்னு உண்மையாகவே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆல்சோ என்னோடய தமிழ் கொஞ்சம் எனக்கு அவ்வளோ பேச தெரியாது. பட் நான் தமிழில் தான் பேசணும்னு நினைக்கிறேன். அதனால் தமிழ்லேயே ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காந்தி கிருஷ்ணா சார் என் மேலே இவ்வளோ ஒரு பெரிய நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் இல்லைன்னா என்னால் இந்த ஜான்வி கேரக்டரை பண்ணியிருக்க முடியாது. அந்த ஜான்வி கேரக்டர் என் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆஸ் அ பர்சன், ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் என்னை ரொம்ப இவால்வ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் மட்டும் அப்படி அமையலைன்னா மேபி நான் இப்போவும் கேரளாவில் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு லைஃப்பை ரொம்ப சிம்பிளாக பார்த்துக்கிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனால் இந்த படம் எனக்கு நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்கு. சின்ன வயசுலேயே நிறைய சாங்ஸ் கேட்பேன், தமிழ் சாங்ஸ் கேட்பேன். ஆனால் மியூசிக் டைரக்டர்னு சொன்னால் அவங்களோட வேலை என்னது அந்த மாதிரியெல்லாம் எனக்கு தெரிஞ்சதில்லை. இங்கே வந்து நம்ம படத்துக்கு ஜிவி பிரகாஷ் சார் தான் மியூசிக் பண்ண போகிறேன்னு சொல்கிற டைமில் நான் அவங்களோட ஃபுல் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது எனக்கு பிடிச்ச எல்லா சாங்ஸுமே அவங்களோடது தான். ஸோ அது எனக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரிவிலேஜாக இருந்துச்சு. அத்தனை நாள் நம்ம தெரியாமல், அவங்க மூஞ்சி தெரியாமலே நான் அவங்களோட ஒர்க்கு, அவங்களோட டேலண்ட்டை ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கு. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ண முடிஞ்சுது ரொம்ப பெரிய பெரிய பிளஸ்ட் மூமெண்ட்டாக பார்க்குறேன். அப்புறம் எங்களோட ப்ரொடியூசர்ஸ், அவங்க இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன். ப்ரொடியூசர்ஸ்னு கூப்பிட்றதுல எனக்கு விருப்பம் இல்லை. அவங்க ஒரு ஃபேமிலி மாதிரி எங்களை எல்லாரையும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டு அழகாக பார்த்துக்கிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படம் ஒர்க் பண்ணுறது. இங்கே இருக்கிற எல்லாரை பற்றியும் சொல்லணும்னா நிறைய சொல்லணும். வைரமுத்து சார், இதெல்லாமே ரொம்ப பிளஸ்ட் மூமெண்ட்டில் ஆஸ் அ டெபியூட்டண்டாக இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நின்று இவங்க முன்னாடி நின்று பேச முடியறதே பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட கூட நடித்த ராணா, கிருத்திக், அமிதா, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, சம்பத் சார், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட லைஃப்பில் ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட் எப்போவுமே இருக்கும். அப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஐம் ஸோ ஹாப்பி, ஓவர்வெல்ம்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக வந்து படம் பார்க்கணும். உங்கள் லைஃப்பில் மேபி அந்த 2 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது ஏதோ ஒரு இடத்துல நம்மளும் நம்ம லைஃப்பில் இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாதோ, இல்லைனா இதுக்கப்புறம் அந்த கரெக்ட் பண்ணணும் அந்த ஒரு நினைப்பு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வந்து 24th படம் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். வரும்போது ரோட்டில் வரும்போது நிறையா இந்த பூசணிக்கெல்லாம் உடச்சிட்டு இருந்தாங்க இன்றைக்கி, ஏன்னா அமாவாசை நாள். ஸோ ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, இந்த பூசணிக்கெல்லாம் எனக்கு தான் உடச்சிட்ருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு ஃபஸ்ட்டு படம், இந்த மாதிரி ஒரு
legend director Gandhi Krishna sir and GV Prakash music and ட்ரீம் வாய்ஸில் குகன் சார் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாரு அண்ட் வைரமுத் சார் இவங்க முன்னாடிலாம் வந்து யாருக்கு கிடைக்கும்னு தெரில. ஐ எம் ஸோ பிளஸ்ட் டு பி இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச்சில் நான் வந்து ஒரு ஹீரோவாக இப்படி லான்ச் ஆகிறதுக்கு. அண்டு என்ன மாதிரி எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாத வர ஒரு பையனுக்கு வந்து என்ன சொல்கிறது, இது மாதிரி கிடைக்கிறதுலாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு நினைக்கிறேன். நாங்களாம் வந்து எங்களை மாதிரி ஒரு பசங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிலாம் எனக்கு தெரில. நான் வந்து தமிழ் சினிமா மக்கள் அவங்கள நம்பி நான் வந்திருக்கேன் நான். ஸோ அவங்க பார்த்துப்பாங்க, கண்டிப்பாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்டு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து காந்தி சார் வந்து என்னை பயங்கரமாக நம்பி எனக்கு கொடுத்துருக்காரு. சார் தேங்க்யூ ஸோ மச் சார். என்னோடய லைஃப் டைமில் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் சார். அண்டு ஜிவி சாரோட மியூசிக்கு எக்ஸ்ட்ராடனரியாக வந்திருக்குது, ஒரு 3 சாங்ஸு. அண்டு காந்தி சார் வந்து எனக்கு வந்து ஒரு ஹோல்சம் பேக்கேஜாக எனக்கு கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அது இந்த படத்தில் வந்து இன்ட்ரோ பண்ணும் போதே வந்து ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்குது, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குது, காமெடி வேணுமா காமெடி இருக்குது, எமோஷன் வேணுமா எமோஷனல் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு ஹோல்சம் பேக்கேஜாக எனக்கு கொடுத்துருக்காரு. அண்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கும் போது வந்து இன்னும் எனக்கு படப்படப்படன்னு தான் இருக்குது. பேசும்போதே பரத் சார் அப்புறம் வசந்தபாலன் சார் அவங்க நடுவில் உட்காந்துட்டு இருந்தேன் நான். இவங்களாம் வந்து நம்ம திரையில் வந்து பயங்கரமாக நான் ரசித்து பார்த்துருக்கேன் நான். அவங்க பக்கத்தில் இப்படி சேர் போட்டு இப்படி உட்காரும் போது வேறு மாதிரியான ஒரு மூமெண்ட் எனக்கு. ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாக இருக்கேன் நான். அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவாக இருக்கிறனால வந்து நிறைய வேர்ட்ஸ் வராமல் அப்படியே என்னை ஸ்டாப் பண்ணுது. அண்டு ப்ரெஸ் பீப்புள் தேங்க்யூ ஸோ மச். ஒரு மாதிரி பயங்கரமாக போய் சேர்த்துட்ருக்கீங்க நீங்கள். இந்த படத்தையும் சரி இந்த சாங்ஸும் சரி நிறையா பாசிட்டிவாக ரிவ்யூஸ்லாம் எழுதிட்டுருக்கீங்க நீங்கள் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே. அண்டு சார் படப்படன்னு வரும் சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார். ரியோ அண்ணா தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்துருக்கு. அண்டு என்னது தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் சார். Oh my God. This is what he is. நீங்கள் பிக் பாஸ்லையும் பார்த்துருப்பீங்க, அதே ராணவ் தான், எந்த மாற்றமும் இல்லை. நான் சொன்னேன் இல்லைங்களா, அவருக்கு நிகர் அவர் மட்டும் தான் அப்படின்னு. அண்ட் எஸ் ராணவ், we've got a small surprise for you. ஸோ இது நான் இங்கே வந்த பிறகு தான் எனக்கே அது தெரிஞ்ச ஒரு விஷயம். அதாவது எத்தனையோ ஃபேன்ஸ் நம்ம நமக்காக வருவாங்க, நமக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் ஷீ இஸ் பின் அ ரிட்டையர்ட் ஸ்கூல் டீச்சர். அண்ட் பிக் பாஸில் அவரை பார்த்துட்டு அவரை பற்றி என்கிட்ட இப்போ வெளியில் ஒரு சில விஷயங்கள் when she was talking about ராணவ் she started crying. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ராணவுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த டீச்சர் இங்கே தான் இருக்காங்க. வி ரிக்வெஸ்ட் மேம் டு ஸ்டாண்ட் ப்ளீஸ். எஸ் ராணவ், அவங்க வந்து உங்களோட மிகப்பெரிய ஃபேன் இட் சீம்ஸ். ஸோ இன்னைக்கு அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு நான் ராணவுக்காக மட்டும்தான்மா வந்தேன் அப்படின்னாங்க. ஏன் மேம் அப்படின்னு தெரியலம்மான்னு சொல்லிட்டு and she started crying. நான் சொன்னேன் ஏன் அழுவுறீங்க அப்படின்னு. இல்லைம்மா அந்த புள்ளைய ரொம்ப பண்ணிட்டாங்கம்மா, பிக் பாஸ் வீட்டில் பண்ணாங்க பாருங்க அப்படின்ட்டு. அடுத்த செகண்ட் என்ன சொன்னாங்கன்னா என்ன தாக்கினாலும் தெரியல, வெளியில் வேற ஒரு ரிவ்யூஸ் போட்டாங்க பாருங்கம்மா. நாங்கள் அப்படியே டாப்பிக்கை மாற்றி பேசிட்டோம். பட் ஐ திங்க் இட்ஸ் அ ஹார்ட் ஃபெல்ட் மூமெண்ட். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ஐ திங்க் அவங்களால இங்கே வர முடியுமான்னு தெரியல, பட் இட்ஸ் ஓகே. ஹாப்பியாக ராணவ், இந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸ் எல்லாம் சம்பாதிச்சிருக்கீங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல என்ன பேசணும்னு தெரியல, நீங்கள் பேச வேண்டாம். ஐ திங்க் உங்கள் படம் இனிமேல் பேசும். கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் உங்களுக்கு தொடர்ந்து கண்டிப்பாக வரும். தேங்க்யூ ஸோ மச் ராணவ். தேங்க்யூம்மா, தேங்க்யூ.